ஜெயலலிதா மாநில முதல் நாளா எண்ணிக்கையை முடிவு பண்ணிட்டார், தொகுதியில முடிவு பண்ணிட்டார். எடப்பாடி சமாளிச்சார் பாத்தீங்களா, கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டாருன்னா மறைமுகமா தன் கண்ணிலையும் விட்டு ஆட்டிட்டாருன்னு அர்த்தம். 70 தொகுதியை கிட்டத்தட்ட கூட்டணி கொடுக்குறாருன்னா அவர் முதலமைச்சர் ஆகிறவருடைய அந்த பயணத்துல போட்ட முதல் தடைகள். அண்ணாமலை அவர்களும் பயங்கர அதிருப்தியில் இருக்கிறாரு இன்னைக்கு. அப்ப நீங்க தலைவரா இருந்தா தான் போட்டிடுவீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்ப என் மண் என் மக்கள் யாத்திரைன்னு ஒண்ணு நடத்தினீங்களே, அதன் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நின்ன தொகுதி விட்டு ஓடுறீங்களே, நீங்க மாநில தலைவருக்கு இது அழகா? தேமுதிக ஒரு 10 சீட்டு கொடுத்தது அப்படிங்கறத நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. தோழமை கட்சிகளுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்காதீங்கிற வார்த்தையை பொது வெளியில போட்டு உடைச்சிருக்கிறார். திருமாவளவன் கூட அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். கமல் பண்ணது பச்சை துரோகம். அதுவும் 2 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கட்டுமே. நீங்க மட்டும் அங்க போய் நல்லா தூய தமிழில் முழங்கணும், இங்க மீயாவனு கூட உங்க கட்சிக்காரன் போய் பேசக்கூடாதுன்னு இது என்ன மனநிலை? என்ன ஒண்ணு இதெல்லாம் அண்ணாதிமுக வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா எதிர்பாராதமா. இந்த தேர்தலை கணிக்க முடியாத ஒண்ணா இருக்கு. 4 முனை போட்டியா இருக்கு, இல்ல 5 முனை போட்டி. நக்கலா சொல்லல, மாமல்லபுரத்தை தாண்டி வரமாட்டா நமக்கு ஒரு பெரிய இல்ல. நாளைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க, அதுக்காவது வெளியே வர சொல்லுங்க. அதையும் மாமல்லபுரத்தில் மீதான அந்த ஒரு ஈர்ப்பு பெண்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் டென்ட் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் களம் தேர்தல் இன்னும் 1 மாசம் கூட இல்லை, சூடு பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரு செட்டிலான மாதிரி தெரியல. பிரச்சனைகள் 2 கூட்டணிக்குள்ளேயும் அங்கங்க குண்டு வெடிச்சுட்டே இருக்கு. இப்போ நேற்று பூவை ஜெகன்மூர்த்தி அவரு கொஞ்சம் அதிருப்தியில் இருக்க மாதிரி தெரிஞ்சது. இப்போ இந்த பக்கம் பார்த்தா தனி அரசு கூட்டணியை விட்டு இன்னைக்கு திமுக வெளியேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேல்முருகன் வெளியேறிட்டாரு. அதையெல்லாம் தாண்டி தேமுதிகவுக்கு 10 சீட் அப்படிங்கிறத விசிக உட்பட நிறைய பேர்னால அங்கே ஜீரணிச்சுக்க முடியல அப்படின்றதையும் பதிவுகள் பார்க்க முடியுது. எப்படி சார் இதை பார்க்குறீங்க? பலமான கூட்டணின்னு சொல்லுவேன். பட் திமுகவை வீழ்த்துவதற்கு அளவுக்கு அணி அமைக்க முடியலன்னு அதிமுக மீது ஒரு பார்வை இருந்தாலும், சேர்ந்திருக்கிற கட்சிகளுக்கு எண்ணிக்கையை முடிவு செய்து தொகுதிகளையும் ஒதுக்கின விதத்துல அதிமுக ஆச்சரியப்படத்தக்க வகையில நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு நேர்மாறா ரொம்ப சுமூகமா, ஓரளவு சவாலான காரியம் தான், சுமூகமா முடியும்னு பார்த்த நேரத்துல இவ்வளவு சத்தங்கள், கொஞ்சம் எதிர்பாராத சத்தங்கள் திமுக அணியில கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏதோ ஒரு தகவல் தொடர்பு இடைவெளி அல்லது ஒரு பாண்டிங் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு. அப்படியே தேர்தல் காலத்தில் எதிரொலிக்கும், அப்படியே போவாங்க, அப்படியே மாச கணக்கில் நீடிக்க சால நான் சொல்லலை. முக்கியமான இந்த காலகட்டத்தில் தவிர்த்திருக்கலாம். அது எந்த அளவுக்கு திமுக ஓவர் கம் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஏன்னா எண்ணிக்கை முடிவாகி அடுத்த தொகுதிகளை பற்றி பேசுகிற போது அடுத்த சவால் காத்திருக்கு. ஏன்னா அதிமுக அந்த குரல் கேட்க ஆரம்பிச்சு, அதிருப்தி குரல்கள். யாரும் போர்க்கொடி உயர்த்தலையே தவிர புழுக்கத்தின் உச்சிக்கு போயிட்டாங்க கூட்டணி கட்சிகள். அதையும் நம்ம மறக்க. ரொம்ப சீக்கிரத்துல ஜெயலலிதா மாநில முதல் நாளா எண்ணிக்கையை முடிவு பண்ணிட்டார், தொகுதியில முடிவு பண்ணிட்டார், தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார், முதல் பட்டியல் வேட்பாளர்களை வெளியிட்டு பிரச்சாரத்தையும் ஜெயலலிதா முன்னாடி தொடங்கிட்டாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அங்கே முணுமுணுப்புகளும் அதிகமாயிடுச்சு தோழமை கட்சிகள் மத்தியில். முணுமுணுப்புங்கிறது சின்ன வார்த்தை. குறிப்பாக பிஜேபியில் தமாகால இருக்கு, பட் அவ்வளோ கேட்குற அளவுக்கு கட்சி பெரிய கட்சி இல்லை. ஆனாலும் வாசனுக்கு இருக்கிற அந்த மரியாதை கேட்டு பெற்ற தொகுதிகளில் இல்லை, அல்லது வாசன் தன் ஆளுமையை நிரூபிக்கவில்லை அப்படின்லாம் விமர்சனம் அங்கே இருக்கு. பிஜேபி கொந்தளிப்பின் உச்சிக்கே போயிட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல தீவிரமாக இயங்குகிற அந்த கட்சியினுடைய அனுதாபிகள் வெளிப்படுத்துகிற உணர்வுகளை எல்லாம் பார்த்தா பிஜேபியால் ஒரு முழு பலம் அதிமுக கிடைக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. அண்ணாமலை அவர்களும் பயங்கர அதிருப்தியில் இருக்கிறாரு. இன்னைக்கு ஏதோ மேலிடத்துக்கு கடிதம்லாம் எழுதினதாகவும் ஒரு தகவல் அதிருப்தி. அவர் அதிருப்தியை காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் நான் போட்டியிட மாட்டேன்றார், அதை நியாயப்படுத்தி கடிதம் எழுதிக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுவே தப்பு இல்லையா சார்? அப்ப நீங்க தலைவரா இருந்தா தான் போட்டிடுவீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்படி அவரு கேட்ட தொகுதிகள், அவரு எம்எல்ஏவுக்காக வேலை பார்த்த தொகுதிகள், குறிப்பா சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், பல்லடம், நான் நிக்க போறேன் அப்படின்னு கேட்டா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற இடத்துல அங்க எடப்பாடி கிடையாது. அதையும் புரியும். ஏன்னா முக்கியமான நபர்களுக்கு பிஜேபி கேட்ட இடத்துல கொடுக்குற இடத்துல எடப்பாடி இல்ல, அது நிரூபிச்சுட்டாரு. வானதி என்ன தெற்குல எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, எனக்கு வடக்கு கொடுங்கிறாங்க, கொடுக்குறாரு. எல்முருகன் மத்திய அமைச்சரா இருக்கிறார். கேட்டாங்களா இல்ல இவங்க? இல்ல அவங்க கேட்டதுதான். எல்முருகன் மத்திய அமைச்சரா இருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சொல்லி கட்சி தலைமை சொல்லி இருக்கு, அவரும் போட்டியிட போறார். சில 1000 வாக்குகள்ல தோல்வி தழுவினார் தாராபுரத்துல. அது தாராபுரம் எனக்கு வேணாங்கிறாரு. அதிமுகவின் அற்புதமான தொகுதின்னு சொல்லப்படுற அவினாசியை கொண்டு போய் எடப்பாடி கொடுக்குறாரு முருகனுக்காக. சோ தனிநபர்கள் கேட்ட தொகுதியை பூரா கொடுக்குறாரு. நைனா நாகேந்திரன் எனக்கு திருநெல்வேலி வேணாம், ஒரு தடவை தோத்தால 500ல ஜெயிக்கிறேன், ஜெயிச்சாலும் 500ல ஜெயிக்கிறேன், தோத்தால 500ல தோக்குறேன்னு சொல்றாரு. எனக்கு சாத்தூரை கொடுக்குறாரு. சாத்தூரை கொடுக்குறாரு சார். சாத்தூர்
மற்றதை ஒப்பிடுற போது சாத்தூர் ஈஸியா ஜெயிக்கிற தொகுதி அதிமுக, அதை கொடுக்குறாருல. ஸோ தலைவர்களுக்கு கேட்கிற தொகுதியை கொடுக்குறாரு. அப்படிமா அண்ணாமலை கேட்டிருந்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்ற இடத்துல இல்ல. அண்ணாமலை கேட்கலையா, இல்ல அண்ணாமலை கேட்டதுனால அந்த தொகுதிகளை எடப்பாடி அது நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் நான் போட்டியிடணும்னு நான் நினைச்சிருந்தா நான் போட்டியிடுவேன்னு அன்னைக்கு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் போட்டியிட மாட்டேன், போட்டியிடவில்லைன்னு அண்ணாமலை சொன்னதுனால நம்ம அதை வச்சு பேசிட்டு இருக்கோம். அப்ப என் மண் என் மக்கள் யாத்திரைன்னு ஒண்ணு நடத்தினீங்களே, அதனால அதன் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அதன் காரணமா ஒரு 2% கட்சி வளர்ந்துருக்கணும் நீங்க நம்பலையா? அல்லது நம்ம நின்னா ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையில தான் நீங்க இருக்கிறீங்களா? எந்த தொகுதியுமே உங்க கண்ணுக்கு தெரியல நம்பிக்கையான தொகுதி? இவ்வளவு கேள்வி வருது இல்ல. நின்ன தொகுதி விட்டு ஓடுறீங்களே, நீங்க மாநில தலைவருக்கு இது அழகா ஐநா இதனை பார்த்து விமர்சனம் வரும்ல. அகில இந்திய மகளிர் அணி தலைவியாவே இருக்கிறீங்களே வானதி சீனிவாசன், நல்லா செயல்பட்டீங்களே சட்டமன்றத்துல. திமுகவை கிளின்னு கிளிக்கிறதுக்கு பண்றீங்களா? இப்ப தொகுதியில் நீங்க ஆர்வம் காட்டலையா? நான் தேர்தலிலே போட்டியிடுற ஐடியா இல்லைன்னு வானதி சொல்லியிருந்தா இந்த விமர்சனத்தை வைக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, உரிமை கிடையாது. அந்த வார்த்தை அண்ணாமலை மாதிரி வானதிட்டு இருந்து வரல. அவருக்காக தான் தொகுதி மாத்திரம் ஓரளவு தகவல் வந்துட்டு இருக்கு. அதை வச்சுதான் நான் சொல்றேன். அப்போ நீங்க எல்லாரும் உங்க தொகுதி உங்களுடைய சுயநலத்தை தான் பாத்தீங்களே தவிர பிஜேபியை பத்தி கவலைப்படுறதுக்கு அந்த கட்சியில் ஒரு தலைவரும் இல்லை. இப்ப அண்ணாமலையுடைய கோபம் தனக்கு கேட்ட தொகுதி கிடைக்கலங்கிறத தாண்டி ஒதுக்கி இருக்க தொகுதிகளே ஏற்கனவே 2 சீட்டுகள் வென்ற இடம் தான் பாஜக கிடைச்சிருக்கு. மொடக்குறிச்சி, இப்போ தெற்கு அவங்க நிக்கலன்றது தெரியுது. இப்போ அதிமுகவும் அந்த 27 இடத்துல 2ஓ 3ஓ தான் ஜெயிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு வீக்கான ஏரியா. இந்த கோபத்தை எல்லாம் அவர் காமிச்சாருன்னு நான் பார்க்கல. பொதுவாக அவர் பதவி பிடுங்கினதுல இருந்தே அவருக்கு எரிச்சல் தானே சார் இருக்கிறாரு. அப்படி சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்காரு. அது பதவி இருந்தா ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருப்பாரு. அன்னைக்கு மதுராந்தகமோ திருச்சியோ 2வது ரோல உட்காந்துருக்காரு. அப்ப கூட பிரதமர் கவனிக்கலன்னு வேற ஏதோ ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நீங்களும் சும்மாவா இருக்கிறீங்க, அவரை போட்டு நோட்டிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அவர் பேசும்போது அவர் பேரை சொல்லும் போதெல்லாம் உற்சாக. இந்த காலகட்டத்துல இருந்து எல்லாமே அவரு கொஞ்சம் உற்சாக குறைவா தான் இருக்கிறார். எரிச்சலான இருப்பாரு. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம பதவியை பறிச்சாங்கன்னு வெளியில தெரியுது. என்ன தப்பு பண்ணான்னு அமித்ஷாவுக்கு தான் தெரியும், மோடிக்கு தான் தெரியும். இன்னைக்கும் அந்த அண்ணாமலைக்கு ஒரு மரியாதை இருக்கு. அவரால் அந்த கட்சி ஓரளவு வளர்ந்துச்சுங்கிறத உண்மை இருக்கிறதுனாலதான் பியூஷ் கோயல் அவர் வர வச்சு பேசுறாரு. நீங்க நில்லுங்கன்னு சொல்றாரு. இவர் நான் நிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அது ஏன் தான் என்னை போன்றவர்கள் கேட்கிறோம், ஏன் நிக்கல? அப்போ உங்களுக்கு இல்ல அவர் மட்டும் இல்ல, இப்போ டிடிவி தினகரன் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் நிக்கலன்னு சொல்றதுக்கு அண்ணாமலை நிக்கலன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு சார், புரியுதுங்களா? டிடிவி தினகரன் அந்த கட்சியினுடைய தலைவர். இப்ப புதுசா சொல்ல 21 தேர்தலில் நான் நிக்கலன்னு தான் சொன்னார் அவர். அண்ணாமலை கட்சியினுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிற இடத்துல இருக்கிறவர். அப்ப ஏதோ ஒரு கோபம், ஒரு விரக்தி அண்ணாமலைக்கு இருக்கு. என்னன்னு அவரை தான் கேட்கணும். அதுக்கு நாம ஒரு விளக்கம் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், அவர் கட்சியை இங்க வளர்க்கணும்னு நினைச்சுதான் முன்னாடி அதிமுக கூட்டணி இல்லாம லோக்சபால போட்டிட்டாங்க. ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றதையும் பார்த்தோம். அந்த வாக்கு விகிதம் இதெல்லாம் வச்சு ஒரு அதிக இடங்களை கேட்டுக்கிட்டு இருந்ததையும் பார்த்தோம். அட்லீஸ்ட் காங்கிரஸோட ஒரு தொகுதி கூடுதலா வாங்கிடுவாங்கன்ற மாதிரி எல்லாம் பேச்சு இருந்துச்சு. ஏன் சார் காங்கிரஸ் இழுக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டுட்டு போங்களேன். சரி, காங்கிரஸோட ஒரு இடமாவது கொடுப்பேன். காங்கிரஸ் 15 தொகுதி கொடுக்குறாங்க, 16 போதும். ஒரு இடமாவது அதிகம் வாங்கி 16 வாங்குவதுதான் தமிழ்நாடு பிஜேபி லட்சியம் சொல்லுவீங்கள? அதுல அர்த்தம் இருக்கா? அந்த ஒப்பீடே தப்பு சார். நம்ம மீடியாக்கள் வேலை இல்லாம சும்மா கிள்ளி விடுற வேலை அது. அவங்க என்ன பேசணும்னு எங்களுக்கு 20 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு 30 கொடுங்க 40 கொடுங்கன்னு கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குமா நீங்க முதல்ல நிரூபிக்கணும்ல. நீங்க தெரிச்சு ஓடுறீங்க சொந்த தொகுதியை விட்டுவிட்டு. அந்த லட்சணத்துல நீங்க கட்சியை வளர்த்து வச்சிருக்கீங்க. அப்புறம் 30-40 கேட்கறதுக்கு எங்க தகுதி இருக்கு? கேள்வி வரும்ல சார். அண்ணாதிமுக அரசியல் தெரியாதவங்களா? எடப்பாடி எவ்வளவு ஆனானப்பட்ட அரசியல்வாதி, அவர் மேல விமர்சனம் தனி. அவர் அவ்வளவு ஈஸியாக இட போட்டிய இன்னைக்கு வச்சார ஆப்புன்ற மாதிரி தான் இன்னைக்கு தொகுதியை பிரிச்சு கொடுத்துருக்காரு. அது ஒரு வகையில அண்ணாதிமுக அணிக்கு நல்லது இல்லைங்கிறது வேற. எடப்பாடி சமாளிச்சார் பாத்தீங்களா? கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டாருன்னா மறைமுகமா தன் கண்ணிலையும் விட்டு ஆட்டிக்கிட்டாருன்னு அர்த்தம். 70 தொகுதியை கிட்டத்தட்ட கூட்டணி கொடுக்குறாருன்னா அதுல 50 தொகுதியை திமுக ஜெயிக்கிற மாதிரி கொடுக்குறாருன்னா அது எடப்பாடிக்கு பெருமை அல்ல. அவர் முதலமைச்சர் ஆகிறவருடைய அந்த பயணத்துல போட்ட முதல் தடைக்கல், அவரே போட்ட தடைக்கல் தான் நான் சொல்லுவேன். திமுக அங்கே 50 ஜெயிச்சிடுச்சுன்னா இன்னொரு 70 ஜெயிச்சா போதும். 170 நிக்க போறாரு எடப்பாடி அதிமுக. அதுல 70 ஜெயிச்சா யாராச்சு? திமுக ஆட்சி. 120 வந்துடுச்சா? ரொம்ப ஈஸியா. அப்ப இது எப்படி எடப்பாடியினுடைய புத்திசாலித்தனமான மூணு அப்படி எடுத்துக்கிறது? ஒரு பார்வை பார்க்கலாம், கட்டுக்குள்ள வச்சுட்டார் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் வெற்றி, நமக்கு வெற்றி கிடைக்கணுங்கிற அந்த பொது பார்வை பார்க்க தவறிட்டாரோன்னு தோணுது. நிலண்டி தமாகாவுக்கு இப்படி கொண்டு பார்க்க பரிதாபமா இருக்காங்க. பச்சை பிள்ளைய கொண்டு போய் இப்படி விட்டுட்டு இல்லடான்னு எல்லாம் மீம்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல நிஜமும் இருக்குது. தடாலடியான அரசியல்வாதி கிடையாது வாசன். இப்ப அவருக்கு ஒரு 2 தொகுதி ஜெயிக்கிற மாதிரி கொடுக்க கூடாதாப்பான்னு அவரிடம் அறிமுகம் இல்லாத, அவரை பற்றி பெரிதா கவலைப்படாதவங்க கூட ஒரு கருத்தை சொல்கிற அளவுக்கு அந்த 5 தொகுதி அவர் வாங்கியிருக்கிறார். முதல் தப்பு வாசன் மேலதான், 2வது தப்பு எடப்பாடி மேல. ஏன்னா பலமான அமைச்சர்களுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தினா அவரெல்லாம் எப்படி சமாளிப்பாரு? இல்ல, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா வெற்றி விகிதம் சரியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா சில இடங்கள் இழுபறியா இருந்த இடத்துல எல்லாம் அது ரெட்டலை நின்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது அங்க இப்ப உதாரணத்துக்கு டி நகர் 137 வாக்குகள்ல போன முறை தோற்றுறது. அங்கேயும் தாமரை கேட்டுட்டது, பாஜக கேட்டாங்க.
இப்ப சென்னை கோவையிலாம் ஒரு தொகுதி தான் எடப்பாடி ஒதுக்கிறார். வேளச்சேரி கொடுக்கல, டி நகர் கேட்ட கொடுக்கல, இடங்கள் கொடுக்கல. அப்படி துறைமுகம் ஏற்கனவே வினோத் நின்ன இடம் அது கொடுக்கல, இப்படி கொடுக்காதது இருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது அந்த இடங்கள்ல இப்ப ரெட்டலை நிற்கும் போது வெற்றி பெறும் சாத்தியம் அதிகமா இருக்கும்போது அந்த இடங்களை கான்சென்ட்ரேட் பண்றாரு எடப்பாடி, அப்படித்தானே நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கலாம். நீங்க கூட்டணி அரசியல் வந்துட்டு இதை தவிர்க்கவும் முடியாதுதான். இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம்னு நம்ம சொல்றோம். திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அந்த நம்ம தோழமை கட்சிகள் போட்டியிடுற இடங்கள்லையும் திமுக வெற்றியை எளிதாக்கிடக்கூடாதுங்கிறதுலையும் கவனமா இருந்திருக்கணும்னு சொல்றேன் நான். இப்போ நீங்க இந்த பட்டியலை பாக்குற போதே சோந்துட்டானே, தோழமை கட்சி சோந்துட்டான், ஒரு பக்கம் கொந்தளிக்கிறானே, இது அந்த என்டிஏக்கு எப்படி பலனளிக்கும் தான் நான் கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அமமுகவுக்கு வருத்தங்கள் இருக்குதான். ஆனா ஒரு 11 இடத்துல 7 அல்லது 8 இடங்கள் கொஞ்சம் பரவாயில்ல. அவர் கேட்ட இடங்கள் கிட்டத்தட்ட தன்னை நம்பி வந்தவர்களுக்காக அவர் கேட்ட இடங்கள்ல 8 வாங்கிட்டார். ஒரு 3 தான் அதிருப்தி இருக்கும், அது நியாயமானதுதான். 11மே கேட்டதையும் கொடுக்க முடியாது. மற்ற யாருமே அங்கே அவ்வளவு பெருசா சந்தோஷப்படுற மாதிரி இல்லை. ஓரளவுக்கு பாமகவுக்கு பரவாயில்ல இல்லை சார். அவர் முன்னாடியே முடிவு எடுத்துட்டார்ல, அப்பவே தொகுதியில வாங்கிட்டு போயிட்டார்ல. தொகுதியை முடிவு பண்ணிக்கிட்டு தான் அவர் கூட்டணியிலேயே வந்து சேர்ந்தார். எடப்பாடியோட எண்ணிக்கையும் வெளியே சொல்லல, தொகுதியிலையும் வெளியே சொல்லல. பட் அன்புமணியும் கூட நாங்க கேட்ட 18 கேட்டதுல 8 தான், 10 தான் நாங்க கேட்டது கிடைச்சிருக்கு, 8 அவங்களா தான் கொடுத்தாங்கலாம் சொல்லிட்டு இருக்காராம். ஒரு வகையில எடப்பாடி தன் சாமர்த்தியத்தை காட்டிவிட்டார், இன்னொரு புறம் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்த தவறிட்டாரோன்னு தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜான் பாண்டியன்லாம் நான் முதல்ல பட்டியல் வெளியேற்றம் அந்த அடிப்படையில் ஒரு பொது தொகுதியில போட்டி ராஜபாளையத்துக்கு போறாரு. இதெல்லாம் எந்த மாதிரி? அதுல உள்ளூர் அரசியல் இருக்கால. ராஜேந்திர பாளையம் தான் முதல் வெற்றி அவருக்கு. ராஜபாளையத்துல வேற யாரும் ஊரறிஞ்ச முகம் வந்துடக்கூடாது. கௌதமி எல்லாம் வந்தப்பா சினிமாக்காரப்பா எல்லாம் அவங்க முன்னாடி போய் வைப்பான்ட்டு கௌதமியை தடுக்கிறதுக்காகவே ராஜபாளையத்தை தள்ளி விட்டுருப்பாரு. அதுல பல கணக்கு இருக்குது. இப்படி இந்த தொகுதி பங்கீடுல நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் எடப்பாடி நிறைய பேர் வந்து பாராட்டுற மாதிரியான இதை பார்க்க முடியுது. பாத்தீங்களா, அவர் வந்து டெல்லி கண்ட்ரோல்ல எல்லாம் இல்லை, பாஜகவை வந்து கட்டுக்குள்ள தான் வச்சிருக்காரு, போன முறையோட அதிகமாக தான் கொடுத்துருக்காருன்ற விமர்சனம் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா வாசன் மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் ஆனால் தாமரையில் போட்டியிட போறாங்க. இப்படி தாமரைன்னு பார்த்தா அது 40 இலக்கத்துல 40 இடங்களா இருக்கு. அப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 விதமான விமர்சனமும் எடப்பாடி மேல வைக்கிறதா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த திமுக குஷிப்படுற வேலை அது. ரொம்ப சந்தோஷப்படுவான், நல்லா நிக்கட்டும், ரவியை மாத்திராதிய, மோடி அடிக்கடி வரட்டும்னு ஸ்டாலின் நக்கல் பண்றாருல, அதுல அந்த நக்கல்ல ஒரு உண்மை இருக்கு. அதே மாதிரி தாமரை நிறைய வாங்க, எல்லாம் வாங்க, தாமரை தூக்கிட்டு வாங்கன்னு தானே சந்தோஷப்படுவாங்க. வெற்றி எளிதுன்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பிஜேபி மீதான அந்த எதிர்ப்பு, அந்த உணர்வு இன்னும் குறையவே இல்லை. அதை என்கரேஜ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அந்த வகையில் திமுகவுக்கு நல்லது. தாமரை அதிக இடங்களை போட்டியிட திமுக கூட்டணிக்கு அது நல்லது. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில 28 இடங்கள் காங்கிரஸ், 10 இடங்கள் தேமுதிக அப்படிங்கிறது அதிமுகவுக்கு பிளஸ் அப்படின்ற மாதிரியும் ஒரு பார்வை இருக்கு இல்லையா? 2 பேருமே தோழமை கட்சியில தான் கை வைப்பாங்க. அவனை முதல்ல குருவி நம்மளுக்கு உனக்கு 10 கோடி போதும்பா, ஒரு 2 ரூபா அவனை சேர்த்து கொடுத்து விடுப்பா அப்படின்னு. அதுல ஏன்னா அவங்களுடைய அந்த வேகம் குறைவா இருக்கும். பொதுவா பிரதான கட்சியினுடைய அந்த உள்ளூர் நிர்வாகிகள் கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம போட்டி போடலாம்னு நினைச்சிருந்தோம், ஜாதகம் எல்லாம் போய் பார்த்தோம், ஜோசியம் நல்லா இருக்குன்னு வேற சொன்னேன், கடைசியில் தோழமை கொடுத்துட்டாங்கன்னா அவன் பேசிக்காவே ஒரு பாதி மனநிலையில் இருக்கிற போது அங்கே அடிச்சா உள்ளூர்னு தான் எந்த அதையும் குறி வைப்பாங்க. அது திமுக தோழமை கட்சிகளை நோக்கி அதிமுக வைக்கிறதும், அதிமுக தோழமை கட்சிகளை பார்த்து திமுக குறி வைக்கிறது இந்த அடிப்படையில தான். அதுல பெருவாரியான நேரங்கள்ல அந்த அந்த பார்வைக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, அந்த குறி வச்சதுக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு. அது இந்த தேர்தலையும் தொடரும். அதே போல திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது அப்படிங்கிறத நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. எந்த அடிப்படையில அவங்களுக்கு இவ்வளவு சீட்டு, ஒரு ராஜ்யசபா வேற கொடுத்துருக்காங்க? அதுக்கு ஃபார்முலாலாம் இல்லை. அங்கேயும் போக தயாராக இருந்த தேமுதிக திமுக அணிக்கு வந்த போது ஒரு பெர்செப்ஷன் வந்தது, திமுகவுக்கு ஆதரவான ஒரு பெர்செப்ஷன் வந்தது, யாரும் மறுக்க முடியாது. அதனால இங்க அப்ப ஜெயிக்கிற அணிக்கு தான், ஜெயிக்கிற குதிரையில தான் எல்லாரும் பணம் கட்டுவாங்க. பிரேமலதா திமுக மேல பணம் கட்டுறாங்கன்னா அப்போ திமுக ஜெயிக்க போகணும். அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அதுக்கு வேல்யூ அதிகம். நீங்க எண்ணிக்கையில எல்லாம் சுருக்க முடியாது, எண்ணிக்கையில கொண்டாந்து அடக்கவும் முடியாது. என்ன அந்த அந்த 2 இலக்கத்துல கேட்குறாங்க, எப்படியாவது நான் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு தோழமை கட்சி தலைவர்களுக்கு அன்அஃபிஷியலா ஸ்டாலின் பர்சனலா அப்படி ஒரு நூல் விட்டுருந்துருக்கணும் ஆரம்பத்தில். இவங்க மென்டலி தயாராகிருப்பாங்க. நம்மளை 6க்குள்ளேயே சுருக்கிட்டு 6லையும் 1 பிடிங்கிட்டு 2 பிடிங்கிட்டு அந்த அம்மா கொண்டு கொடுத்தாரு பாரியா தூக்கி பார்த்து, அப்போ தூக்கிங்கிறதையோ 10 தாயா கொடுத்தேன்னு சொல்ல முடியாது, தூக்கி கொடுத்துட்டாருன்னு அந்த பார்வை பார்க்க வைக்கிறதுக்கு ஸ்டாலினே திமுகவே காரணமாயிடுச்சு தோணுது. ஆனா நேர் மாறா திமுகவில் இவ்வளவு சலசலப்பு, கமலஹாசன் போட்டியிடாத விஷயத்துலையும் கூட என்ன குறைஞ்சு போச்சு, டார்ச் லைட்ல 2 நின்னுக்குங்கன்னு சொல்றதுல கொஞ்சம் கடுமையான பார்வை பார்த்துட்டாரோன்னு ஒரு பார்வை பொதுவெளியில் இருக்கு. அதை நம்ம புறந்தள்ள முடியாது. இல்ல கமலும் ஏன் டார்ச் லைட்டுக்காக இவ்வளோ அந்த வகையில பார்த்தா கமலும் தன் சொந்த கட்சியினருக்கு துரோகம், அதிமுகவே 3 உதயம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சொந்த கட்சியினருக்கு துரோகம் பண்ணாருன்னா சொல்லணும். அதை நம்ம அவர் முகத்திரையை கிழிக்காமல் இருக்கக்கூடாது. சரிதானா? கமல் பண்ணது பச்சை துரோகம்.
இவ்வளவு நாளா உங்களை நம்பி இத்தனை பேர் வர்றாங்கல்ல, அதுவும் 2 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கட்டுமே. நீங்க மட்டும் அங்க போய் நல்லா தூய தமிழில் முழங்கணும், இங்க மீயாவனு கூட உங்க கட்சிக்காரன் போய் பேசக்கூடாதுன்னு இது என்ன மனநிலை? அதுக்காக கட்சி நடத்துறீங்க? உங்களை ஆஹா ஓஹன்னு புகழலாம், ஆஹா என்ன நாகரிகம், என்ன பெருந்தன்மை. இது சுயநலம் அல்ல பொறுமை, இது தியாகம் அல்ல கடமை அப்படின்லாம் சொல்லி. இதெல்லாம் இந்த டைப் பண்ணும்போது ஒரு படிக்கிறதுக்கு வேணா நல்லா இருக்கும். பொது வாழ்க்கையில ஒரு கட்சியை நடத்துகிற ஒரு தலைவர் பேசுகிற பேச்சு இது அல்ல. இது மாதிரி ஒரு அழிச்சாட்டியமான முடிவை தான் வைகோ சில நேரங்கள் எடுத்தார். தேர்தலையே புறக்கணிப்பு, ஒரு ஒற்றை தொகுதிக்காக சண்டையை போட்டு தேர்தலே புறக்கணிச்சார், கூட்டணி விட்டுலாம் வெளியே போயிருக்கார், டக்குன்னு அங்கிட்டு போய் தாவிருக்கார். பல நேரங்கள்ல அந்த தவறை செய்ததுனாலமா இன்னைக்கு அந்த பலன் இன்னைக்கு மதிமுக அனுபவிக்குது. அவ்வளவு எழுச்சியோடு வந்த மதிமுக இன்னைக்கு எங்க இருக்கு, எந்த அளவுல இருக்கு, ஒரு சின்னத்துக்கு எந்த அளவுல நிக்குது? நான் கொச்சைப்படுத்தல, நிஜத்தை சொல்றேன். அந்த எழுச்சி எங்க? கிட்டத்தட்ட 9-11 மாவட்ட செயலாளர்கள் ஜாம்பவான்கள் வந்த மதிமுக எங்க இன்னைக்கு? காரணம் யாரு? இந்த தவறான முடிவுகளும் தான். எல்லா தலைவரும் எல்லா நேரமும் சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க, எல்லா நேரமும் காலமும் கை. ஆனா தெரிஞ்சே இப்படி கமல் தப்பு பண்றாருல. ஒண்ணு, ஸ்டாலின் செஞ்ச தப்பை நான் சொல்லிட்டேன், பெருந்தன்மையோட 2 தொகுதி நீங்க உங்க இஷ்டத்துக்கு நில்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். கமலும் சரிங்க பரவாயில்ல உதயசன், எனக்கு தேவை என் கட்சிக்கு 2 எம்எல்ஏ, எங்க குரல் அங்கே ஒழிக்கணும், கட்சியை வளர்க்கறதுக்கு அது பயன்படும். இந்த பார்வை பார்க்க கமலஹாசனும் தவறிட்டார். சுயநலமான பார்வை இல்ல, துரோக பார்வைன்னு தான் நான் சொல்லுவேன். கமல் அவருடைய பார்வையில கடந்த லோக்சபாவிலையும் அவருக்கு இடம் கொடுக்கல, ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. நட்சத்திர பேச்சாளராக தான் அவர் அந்த தேர்தலில் பங்களிப்பு கொடுத்தாரு. இந்த தேர்தலில் ஒரு போட்டியிடணும், ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு இப்போ மதிமுகவுக்கு ஒரு இடம் அப்படின்னு 2 கேட்டு, ஒன்று டார்ச் லைட் ஒன்று உதயசூரியன் மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்காக ஒரு கோபத்தை சும்மா காட்டுனா ஒரு சமாதானப்படுத்தி சரி வாங்க கமல் பேசுவார் எதிர்பார்த்து. இது இந்த அறிக்கையெல்லாம் கொஞ்சம் கூர்மையான ஆயுதம். நான் எடுத்து சும்மா வகுத்துல நல்லா குத்தி குடலை கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்புறதுக்கு நீங்கள் நானும் முட்டாளா சார்? இது கூர்மையான ஆயுதம் சார். அவர் இந்த அறிக்கையை விட்டும் இல்லாமல் அதை சப்போர்ட் பண்ணி ஒரு தோழமை கட்சிங்கிற முறையில் திருமாவளவனும் கடுமையான அறிக்கை விட்டுருக்கிறார் சார். அதில் இருக்க வார்த்தைகள்லாம் திமுக கூட்டணிக்கு அவ்வளவு சந்தோஷமான செய்தி இல்லை. தோழமை கட்சிகளுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்காதீங்கிற வார்த்தையை பொது வெளியில போட்டு உடைச்சிருக்கிறார். திருமாவளவன் கூட அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். தோழமையினுடைய அந்த மாண்பை கொஞ்சம் காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தாருன்னா போனை போட்டு திட்டியே கூட இருக்கலாம். ஸ்டாலின் அவளுக்கு அவ்வளவு உரிமை இருக்கு அவர்கிட்ட. அண்ணே ஒரு 10 நிமிஷம் உங்களை பார்க்கணும், எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு போயிட்டீங்க, அப்புறம் நான் கூட திணறி இருப்பாரு. இல்லைண்ணே வேற விஷயம்னு போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஸ்டாலின் முகத்துக்கு நேரம் கூட கேட்டு வந்திருக்கலாம். இது தப்புங்க, தோழமை கட்சியில் போயிட்டு நீங்க டீல் பண்ணாதீங்கன்னு பொது வெளியில அறிக்கையா விட்டது. கண்ணு கட்டுகிற தூரம் இல்ல, கை கட்டுகிற தூரத்துல வாக்குப்பதிவையே வச்சுக்கிட்டு அந்த கட்சிகளுக்கு அது நல்லது இல்லை. தேர்தல் அரசியலை மனசுல வச்சு நான் சொல்றேன். இல்ல அதுதான் சொல்றேன், ஒரு எரிச்சல் வரும்ல, இந்த பாண்டிங்கே இல்லை சார். இப்போ இதை நீங்க கட்டமைக்கிற திருப்பி எடுத்துட்டு வர்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அடுத்து தொகுதிகளை முடிவு பண்றது அதுல ஒரு கலைபரம் இருக்கு. காங்கிரஸ் நேரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க கேட்கிற தொகுதியை பூரா அவங்க மன்னார்குடி அவங்க கேட்டாங்க, மாயவரம் அவங்க கேட்டாங்கன்னா எப்ப நாங்களும் தானே கேட்கிறோம்னு நேற்று கோபத்தை காமிச்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் சகஜம்தான், இதெல்லாம் வரும் தான். என்ன ஒண்ணு, இதெல்லாம் அதிமுக வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா எதிர்பாராத விதமா அதிகமா வருது. திமுக வரவே வரான்னு சொல்ல, அதிகமா வந்துடுச்சு. இப்படி வீதிக்கு வர விட்டுருக்க கூடாது. இந்த தேர்தலை கணிக்க முடியாத ஒண்ணா இருக்கு. 4 முனை போட்டியா இருக்கு. விஜய் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் தெரியல. 5 முனை போட்டி நக்கலா சொல்லல, நிஜமாகவே தாக்கத்தை ஏற்படுத்த போகிற சசிகலா ராமதாஸ் 2 பேருடைய அணி இருக்கு. அவங்க எடுத்த முடிவு 234 கேண்டிடேட் போடுவோம், நாங்க 117 அவர் 117 சொல்லியிருந்தா கூட நான் அது வேற மாதிரி எடுத்திருப்பேன். குறி வச்சு இவங்க போட போறதை பார்த்தா குறிப்பா தன் மகனுக்கு எதிரான தொகுதிகளை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். தினகரனை காலி பண்ணணும்னு சசிகலா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு போச்சு. காலி பண்ண முடியுமாங்கிறது வேற விஷயம். இருவருக்குமே 5000 ஓட்டு வாங்கினாலும் அது எதிரணி திமுக 10,000 ஓட்டு வாங்குறதுக்கு சமம். அண்ணா திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள், அது அந்த அணிக்கு போக வேண்டிய வாக்குகள். அதை இவங்க வாங்குறாங்கன்னா திமுக 10,000 வாங்கினதுக்கு சமம். இப்ப புரியுதுங்களா அது எதை நோக்கி போகுதுன்னு? இப்ப சொல்லுங்க. 5 அணி 5 முனை போட்டியா நான் எடுத்துக்கிறேன். ஆனா இது 4 மாற வாய்ப்பு இருக்கு. 5 ஆயிடுச்சு இல்ல, இது 4 மாற வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேரும் சேர்ந்து விஜய் கிட்ட போக போறதா ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நான். ராமதாசனுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல்லது விஜய் அதுக்கு ஓகே சொல்லணும். ஆனா ஒரு சுற்று 2 சுற்று பேச்செல்லாம் நடந்திருக்கு. விஜய் அதுக்கு ஒத்துப்பாரா? அதான் சார், ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? இப்பதானே ஆரம்பிச்சேன். அவர் ஒத்துக்கிட்டு 3 பேருக்கும் அதுல சம்மதம் இருந்ததுன்னா எண்ணிக்கைகள் ஒத்து வந்தா, அல்லது ஒரு விமர்சனம் வருமே. எப்படி விமர்சனம் வரும்ல, சிறைக்கு சென்ற சசிகலா நீயா தூய சக்தி அப்படின்னு 4 பேர் கேட்பாங்க. திமுக கேட்குமா கேட்காதா? கண்டிப்பா கேட்கும். அது சசிகலா ஏன் போனாலும் அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அது வேற. இதுக்கெல்லாம் அவரும் ஒரு யோசிப்பார்ல விஜய். இதெல்லாம் யோசிச்சு அவரும் சரி ஒப்பந்தம் கையில ஆச்சுன்னா திருப்பி 4 முனை போட்டியா மாறும். இப்ப கேளுங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு 5 முனை போட்டி யார் ஸ்பாய்லரா இருப்பாங்க, இதனால யாரு வெற்றி? ஏன்னா போன முறை கணிக்க முடியாத சில சொற்ப வாக்குகள்ல நிறைய தொகுதிகளில் வெற்றி இவங்க ஜெயிச்சதும் இருந்தது, தோத்ததும் இருந்துச்சு. அப்படிங்கும் போது ரொம்ப கவனமா
இதை வந்து இந்த தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சிகளை கையாளணும் அப்படின்ற இடம் இருந்தப்போ திமுக ஏன் இவ்வளவு தூரம் வந்து 175 இடங்கள்ல உதயசூரியன் நிக்கணும், 180 இடங்கள்ல நிக்கணும்ன்றதுல ஏன் ரொம்ப கரார் காட்டுறாங்க? இப்போ 169 ரெட்டலை இல்ல சார், 170 பிளஸ் நிக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. அதை செயல்படுத்துகிற விதத்துல ஒரு மென்மை போக்கு காட்டியிருக்கலாம்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ எடப்பாடியை கேட்கறதுல இப்போ தினகரன் என்ன 11 கேட்டாரு, 30-35 ஜோதி பட்டியலை கொடுத்து எனக்கு 15ஆவது வேணும்னாரு. என்னை நம்பி வந்தவங்க எல்லாருக்கும் நான் கொடுத்தா 20 இடமாவது வேணும்னு கேட்டார். 11 தானே கொடுத்துருக்காரு. அப்ப ஏன் எடப்பாடி இவ்வளவு கராரா இருக்கணும்? ஏன் 165 166ல ஏன் அவ்வளவு உறுதியா இருக்காருன்னா, அப்படி நின்னாதான் சார் தனி பெரும்பான்மையா வர முடியும்னு நம்ப முடியும். சொல்றதுல அர்த்தமும் இருக்கும். பிஜேபி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம், அண்ணா திமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு KP முனுசாமி ஜெயக்குமார் சொல்றாங்கன்னா, சில நேரங்கள் எடப்பாடி சொல்றாருன்னா அதுக்கு 118 அண்ணா திமுக ஜெயிக்கணும், எவர் தயவும் இல்லாமல். ஜெயிக்கிறதுக்கு தயவு வேணும், ஆட்சி அமைக்கிறதுக்கு யார் தயவும் வேணாம், தோழமை கட்சியோட தயவு கூட வேணாம்னா நீங்க 118ல ஜெயிக்கணும். அதுக்கு 165 170ங்கிறது ஒரு சேஃபான நம்பர், அது தப்பே கிடையாது. அந்த பார்வை பார்க்கறது ஆட்சி அமைக்க நினைக்கிற கட்சிகளுக்கு நியாயமான பார்வை தான். அதை அமல்படுத்துகிற போது அந்த நடந்துக்கிற விதம்னு இருக்குல்ல, இந்த முறை ஸ்டாலின் கிட்ட அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கோன்னு ஒரு பேசு பொருள் வந்துடுச்சு வீதிக்கு. தேமுதிக விஷயத்துல கொஞ்சம் திமுக அவசரப்பட்டுருச்சோ? ஏன்னா காங்கிரஸ் அப்ப தாவேக்கா அது இதுன்னு பேசிட்டு இருந்ததுனால ஒரு காங்கிரஸ் அச்சுறுத்துறதுக்காகவும், ஒருவேளை காங்கிரஸ் கிளம்பிட்டா கூட பிரச்சனை இல்லை, அப்போ அந்த 25 இடத்தை நம்ம இன்னும் கொடுத்து தோழமை கட்சிகளை நினைச்சிருக்காங்கன்னா, காங்கிரஸ் இருந்தால் எங்களால இந்த லெவல் தான் தர முடியும், இல்லைன்னா நீங்க கேட்குற மாதிரி 12 15 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. மனதில் பதிகிற அளவுக்கு அல்லது அவ்வப்போது ஞாபகப்படுத்த தவறிட்டாங்களோன்னு தோணுது. இல்லாட்டி இவ்வளவு மெனக்கிட வேண்டியது. அப்படி சொல்லியிருந்ததுனால தான் ஓரளவுக்கு பிரேமலதா முந்தின நாள் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, இந்த கூட்டணியுடைய வெற்றிக்காக நாங்களும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோம். விட்டு கொடுத்தே 10 தான் வந்திருக்காங்கன்னா அப்ப நிஜமா கூட எவ்வளவு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு இடதுசாரிலாம் நெஞ்ச பிடிக்கிறாங்கல்ல. இப்போ அப்ப 12 ஒத்துக்கிட்டீங்களா, விட்டு கொடுத்தே 10 தானே, அப்ப 12 கொடுக்கலான் இருந்தீங்களா, அப்ப ஏன் எங்களுக்கு ஒன்றை குறைச்சிங்க, இடதுசாரிகளுக்கு என்ன சார் ஓட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நக்கல் பண்ணலாம். பெர்செப்ஷன் இருக்குல்ல, அவர்களும் கொள்கைவாதிகளும் எங்கள் அணியில் இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு பலன் இருந்திருக்கு. அதுக்கு பிரயோஜனமா திமுக அவங்களும் செஞ்சிருக்காங்க. அகில இந்திய அளவுலயே 5 கூட ஜெயிக்கலாம், ஒட்டுமொத்தத்துல 4 எம்பிக்களை கொடுத்தது தமிழ்நாடு தான். ஸ்டாலினுடைய பெருந்தன்மையும் அதுல இருக்கு, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனாலும் அந்த ஒன்றை இவ்வளவு கையை முறுக்கி குறைச்சிருக்கணுமான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இதைத்தான் சொன்னேன், கம்யூனிகேஷன் கேப் அல்லது ஒரு மென்மைத்தனம் குறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு அவங்க 6 கொடுத்து 2 தான் இடதுசாரிகள் ஜெயிச்சிருந்தாங்க. ஸ்ட்ரைக் ரேட் இதெல்லாம் பார்த்து ஒரு 4-5ன்னு ஆரம்பிச்சா கூட அவர் சண்முகம் ஒரு லாஜிக் கேட்குறாரு. இப்போ எல்லாருக்கும் குறைக்கிறீங்க, காங்கிரஸுக்கு மட்டும் ஒரு 3 கூடுதலா கொடுத்துருக்கீங்களே, பிளஸ் ஒரு ராஜ்யசபா, இவங்க ராஜ்யசபாலாம் கேட்கல, 3 கொடுத்து 1 அதே தொகுதியில். நான் சண்முகத்தினுடைய வார்த்தை 100% நியாயமானது. அந்த ஒரு தொகுதிக்கு அவ்வளவு அவங்கள படித்திருக்க வேண்டியதில்லை. ஆனா அவர் அடுத்ததே பலத்துக்கேற்ப சீட்டுகளை பெறுவாங்கும் போது உங்க பலத்துக்கு அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? கையெழுத்து போட்டு வந்துட்டாரு, அது ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லை சார், தங்கள் வருத்தத்தையும் சொல்லணும். கட்சி நடத்தினவங்க தொண்டர்கள் நாளைக்கு ஒரு பூட்டின அரைக்குள்ள உட்காந்து கேள்வி இன்ன விதம் இல்லாம கேட்பாங்க, சமூகத்தை பார்த்து, வீரபாண்டியனை பார்த்து, அவங்க தானே சார் பதில் சொல்லணும். ஸோ அந்த ரெண்டுக்குமான விஷயங்கள் அந்த அறிக்கையில் இருக்கும். திருமாவளவனே இங்கே வந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி முதல் நாள் 10 தொகுதியில் இரட்டை இலக்கத்தில் வாங்கணும், ஒரு ராஜ்யசபா கேட்கணும்னு அவரை நோக்கி தீர்மானம் போடுற மாதிரி அவர் முன்னிலையில தீர்மானம் போட்டாங்க ஒரு ஹோட்டல்ல வச்சு. எதுக்கு? தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரணும். நாளைக்கு எதிர்ப்பு வந்தா கூட எப்பா நம்ம தீர்மானம் போட்டோம் ஏதோ அப்படின்னு சமாளிக்கிறதுக்கான வேலையை முதல் நாளே அவர் தொடங்கிட்டார். சண்முகத்துடைய கருத்து அதுதான். அவர் பேசுனதுல எதுவும் தப்பு இல்லையே, அவரும் கட்சி நடத்தணும்ல சார், அவர் கீழே இருக்கிற கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்ல சார், பொது வெளியில இதெல்லாம் நடந்திருக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். அதிமுக திமுக கூட்டணியை பத்தி பேசிட்டோம். தாவேக்கா அவங்க இன்னும் ஸ்லோவா தான் இருக்காங்க, பெருசா ஆர்வம் காட்டல. 110 வேட்பாளர்களை அறிவுப்படுத்துற கூட்டம் மாமல்லபுரத்துல இடமெல்லாம், அது மாமல்லபுரத்தை தாண்டி வரமாட்டாதான் நமக்கு பெரிய இல்ல. நாளைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க, அதுக்காவது வெளியே வர சொல்லுங்க. அதையும் மாமல்லபுரத்தில் இந்த வடக்கு வீதியில் தொடங்கி தெற்கு வீதியில் முடிப்போம்ட்டு அங்கே முடிச்சிட போறாரு பிரச்சாரத்தை. நக்கலா சொல்லல, ஒரு தலைவருக்கு இது அழகு இல்ல சார். இதே வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை ஏதாவது ஊர் நடத்தினா அது எவ்வளவு பெரிய உற்சாகத்தை தரும் தெரியுமா ஒரு வளர்ற கட்சிக்கு, புது கட்சிக்கு. அதை மிஸ் பண்றாருன்னா நமக்கு வருத்தமா இருக்கு. இப்போ விஜய் மாதிரி ஒரு ரசிகர் பட்டாளம், ஒரு பெரிய ஒரு ஃபேம் இருக்கிற ஒருத்தர் வந்து இப்போ அவர் சில விமர்சனங்களையும் சந்திக்கிறாரு. இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கு தாவேக்கா அவருடைய தாக்கம் இந்த தேர்தலில் என்னவா இருக்கும்? இல்ல சீமான் மாதிரி அவர் வந்து போட்டிக்கு வெளியில இருந்ததும் எனக்கு பெர்சன்டேஜ்ல கருத்து கணிப்புலாம் நம்பிக்கை கிடையாது. பட் அவர் மீதான அந்த ஒரு ஈர்ப்பு பெண்கள் கிட்ட இருந்தது கொஞ்சம் டென்ட் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. அதை நான் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறேன். குடும்ப விஷயத்துல நடந்துகிட்டது, ஒரு மனைவியை பொதுவெளியில், அந்த மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தை பொதுவெளியில் அவர் பயன்படுத்திய வார்த்தை இல்லை. த்ரிஷாவோட நீங்க சொன்ன மாதிரியே அவரோட பொதுவெளியில மேடை ஏறினது, எந்த சூழல்ல ஏறினீங்கிறது, இதெல்லாம் ஒரு
பெண்கள் மத்தியில ஒரு கொஞ்சம் நல்ல குடும்பத் தலைவனாகவும் அவரை உருவகப்படுத்தல, ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் அது நல்ல விதமா வெளியில வந்தா காட்டல. அவன் யோக்கியமா இவன் யோக்கியமாலாம் கேட்கலாம் நீங்க. ஒரு கட்சிக்கு தலைவரான பிறகு அவர் எப்படி புதுவெளியில் நடந்துக்கிறான்னு எல்லாரும் கவனிப்பாங்க அப்படிங்கிற பயம் தலைவர்களுக்கு இருக்கணும். இப்படி பயம்னா இப்படி போகணும்னு இல்லை, ஆன்சரபிள்ன்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் சார் அவங்களுக்கு. அது இல்லை விஜய் கிட்ட. அது மாறா இல்லைங்கிறது ஒரு குவாலிட்டியா கூட தெரியல, ஒரு திமிர்த்தனமா அதை காட்டினார். உச்சபட்சத்துல பத்தி எரியுது குடும்ப விவகாரம். எந்த பெண்மணியை மையமாக வைத்து அவர் கோர்ட்டுக்கு போனாரோ அந்த பெண்ணோடைய பொது மேடையில் ஏறுறீங்க, இந்த விவகாரம் தீராமல். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டுல அந்த சட்டத்தை மீறுற மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் விவகாரத்து பண்ணாமல் இன்னொரு பெண்ணோடு பொது மேடையில தப்பு இல்லை, என்ன பாடி லாங்குவேஜ் நமக்கு புரியாம இல்லை, நம்ம ஒண்ணு சின்ன பிள்ளைங்க இல்லை, உங்களை விட புத்திசாலி தமிழ்நாட்டு மக்கள் அதுலதான் விஜய் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரான்னு தோணுது. மற்றபடி அது ஒன்றும் சட்டவிரோதம் எல்லாம் கிடையாது, தெரிசா மேடை ஏறக்கூடாது அப்படின்னு இல்லை. எந்த சூழல்ல ஏறினீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு கூச்சமோ பயமோ இல்லையான்னு சாதாரண பொது ஜனத்தை கேட்க வச்சுட்டார். அதன் காரணமா அவர் மீதான அந்த ஈர்ப்பு குறைஞ்சிருக்கு, குறிப்பா பெண்கள் கிட்ட அப்படின்னு நான் சொல்றேன். அதனாலதான் நான் வரவேற்கிறேன்னு சொன்னேன். இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கணும் சார். விஜய் ஆட்சிக்கு வராம போறாரு, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை சார். இந்த கலாச்சாரத்தை கெடுக்கிற மாதிரி தப்பான, நான் சொன்னீங்க இல்லையா, இளைஞர்கள் இத்தனை லட்சம் பேர் வர்றாங்கன்னு, அந்த லட்சம் பேருக்கு நீங்க தப்பான வழியில காட்டுறீங்க. கல்யாணம்லாம் ஒரு விஷயமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கறக்கா ஒரு தலைவன் வரணும் சார். இப்போ அவருடைய தனிச்சு போட்டியிடுறது கட்சி என்ன தாக்கம் அப்படிங்கிறத தாண்டி பெரம்பூர்ல அவர் போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்க. அவராவது வெற்றி பெறுவார் விஜயகாந்த் மாதிரி முதல் தேர்தலில், இல்ல கமல் மாதிரி சொற்ப வாக்குகள்? அப்படிலாம் எதுக்கு சார் தீர்ப்பு எழுதணும்? நம்பிக்கையோட நிக்கட்டவர் வாழ்த்து சொல்லுவோம். எதிரணியில என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, யார் எங்க நிக்க போறா? நேத்து பாமகன்னு அறிவிச்சிட்டாங்க இவங்க கூட்டணி. திமுக அணியில என்ன பண்ண போறாங்க? திமுக தான் நிக்குதுன்னு இருக்காங்க. பார்க்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு வேட்பாளர்கள் எப்படி போடுறாங்க, எப்படி செலவழிக்கிறாங்க, அவர் என்ன பிரச்சாரத்தை முன்வைக்க போறார், இவங்க என்ன பதிலடி வைக்க போறாங்க அப்படின்ட்டு பல காரணிகள் இருக்கு. மற்ற வேட்பாளர்களை விட விஜய் தான் போட்டியிடுகிற தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் அதிகம் இருக்குன்னு சொல்லலாம். அதே போல இந்த முறை சீமானாவது வெல்லுவாரா சார்? காரைக்குடியில அந்த வாய்ப்பு தெரியுதா? ஏன் சார் இப்படி ஒரு ஆளா கோர்த்து இல்ல, முக்கியமா அவரும் அந்த டெபாசிட் பணத்தை தேதி அதை கட்டி பொது நிதின்னு ஒன்று வாங்கி கட்டி அந்த டெபாசிட்டை வாங்கணும் தானே சார் அவர் போட்டிடுறார். ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும் தானே போட்டிடுறார். நம்ம தீர்ப்பெல்லாம் சொல்ல வேணாம். என்ன ஒண்ணு, தனியாக நின்ற போதே அமமுக அங்க கணிசமான வாக்குகளை வாங்கின தொகுதி இப்போது அதிமுகவும் சேர்ந்து வருகிறது. பிஜேபிக்குன்னு ஒரு தலைமை இருக்கு, ஹெச் ராஜாவுடைய சொந்த ஊருங்கிறனால எல்லாருமே ஒரு அணியில இருக்கிற போது அங்கே வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமா இருக்குமோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. சீமான்லாம் சரி வர மாட்டார் சார், அதெல்லாம் கதைக்காவாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல சீமான் ஒரு கடுமையான போட்டி அவரும் ஏற்படும். சீமானுக்கும் சொந்த ஊரா இருக்கு, அந்த ஊர் அந்த மாவட்டம் அப்படி வச்சுப்போமே. அதனால அவர் ஜெயிப்பாரான்னு நீங்களும் கேட்க வேண்டாம், நானும் அதெல்லாம் சந்தேகம் சார்னு நானும் சொல்ல வேண்டாம். ஒரு கடுமையான போட்டியை கண்டிப்பா இருக்கும் அந்த தொகுதி, சுவாரஸ்யமான போட்டி ஏற்படுகிற சில தொகுதிகள்ல அந்த தொகுதியும் ஒண்ணுன்னு எடுத்துக்கலாம். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழ்நாடு நவ் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.